Hello students, welcome to our C programming series. So அடுத்து நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து remove first and last character in a string. இந்த ப்ராப்ளம் செட் பண்ண என்ன கொடுத்துருக்காங்கன்னா the program must accept a string yes. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக வாங்கிக்கும் and remove the first and last characters. ஸோ நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு கேரக்டர் லாஸ்ட் கேரக்டர் ரிமூவ் பண்ணி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இன்புட் லயன் கொடுத்தாங்கன்னா ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எல்லு லாஸ்ட்டு வந்து என்னு. ஸோ இதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன அவுட்புட் வரணும், நமக்கு ஐஓன்னு அவுட்புட் வரணும். சேம் திங் ஜக்குன்னு கொடுத்தாங்கன்னா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜே லாஸ்ட்டு வந்து ஜி. ஸோ இதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா நம்ம வந்து யூன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும் பண்ணால் போதும், வேறு எந்த வேரியபிளையும் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்லேயும் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லலை. ஸோ இதோட நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம இந்த ப்ராசஸை ஈஸியாக முடிச்சிடலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லயன் இருக்குது. ஓகே, இதில் எனக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டரை தவிர ரிமைனிங் எல்லா லெட்டரும் வேணும் அப்படின்னா நான் வந்து இண்டெக்ஸ் 0வில் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக இண்டெக்ஸ் 1லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னோடய ப்ரோக்ராம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது இன்ஸ்ட் ஆஃப் 0க்கு பதிலாக நான் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு வந்து ஐஓ வந்துடுமா. அகெயின் நான் வந்து என்ன பிரிண்ட் பண்ணக்கூடாது, என்ன தான் லாஸ்ட் கேரக்டர், நான் என்ன பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிச்சலாம். ஸோ லென்த்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு 4ன்னு வரும். ஸோ நம்ம நார்மலாக லூப் யூஸ் பண்ணும்போது 0 to n-1 கேரக்டரை பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஸ் தேன் n வரைக்கும், தட் இஸ் லெஸ் தேன் லென்த் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோமா. இப்போ என்ன பண்ணலாம்னா லெஸ் தேன் n-1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணும்போது இது டோட்டலாக 4 கேரக்டர்ஸ். ஸோ 4 - 1 வந்து 3. ஸோ லெஸ் தேன் 3ன்னு சொல்லும்போது எனக்கு 1ல் ஆரம்பித்து 2 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். அப்போ எனக்கு ஐயும் ஓ மட்டும்தான் அவுட்புட்டாக வரும். ஸோ நம்ம எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒன்லி லென்த் ஃபங்க்ஷனை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு லென்த்து கண்டுபிடிச்சிட்டு ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணும்போது 1லேருந்து அந்த n-2 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்து சிம்பிளான ப்ரோக்ராம் தான். கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், பட் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹெடர் ஃபைல் வந்து string.h இருக்குன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக string.h ஹெடர் ஃபைலை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு வேர்டு தான் தராங்க, அதுக்கு நம்ம %s மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். ஸோ உங்களோட கேரக்டரோட சைஸ், இந்த அறையோட சைஸ் வந்து இவங்க வந்து 200 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 201 வரைக்கும் வச்சுக்கோம் சைஸ். லாஸ்ட்டு வந்து நல் கேரக்டர் அந்த \0 ஸ்டோர் பண்ணுறதுக்காக 201. ஸோ லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் வேரியபிள். அப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறதுனால ஐ வேரியபிள். ஸோ இன்புட்டை கெட் பண்ணிக்கோங்க ஸ்கேன் ஆஃப் %s. ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது அட்ரஸ் தேவையில்லை, str மட்டும் பாஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் லென்த்தை கண்டுபிடிக்கணும். லென்த் ஈக்குவல் டு str லென் ஆஃப் நான் வாங்கின ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்போ ஃபார் லூப் வந்து ஸோ முன்ன சொன்ன மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் ரிமூவ் பண்ணணும். அதுலேருந்து டில் எது வரைக்கும்னா ஐ இஸ் லெஸ் தேன் ஒன்று நம்ம கொடுக்கும்போது லென்னு கொடுப்போம். இப்போ n-1 ஏன்னா நமக்கு லாஸ்ட்டு கேரக்டரும் தேவையில்லை i++. இங்கே கர்லி பிரேஸ் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி இது வந்து சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்னால கர்லி பிரேஸை அவாய்டும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ் தான். ஸோ %c str ஆஃப் i. ஸோ ஒரு ஐட்ரேஷன் அப்போது 1லேருந்து n-2 வரைக்கும் நான் எல்லா கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரிட்டன் 0. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரோக்ராம் எல்லா டெஸ்ட் பாஸ் ஆகுதான்னு. எஸ், எல்லா டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லயன் ஜெக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேன் கேக்கில் வந்து பியும் இயை ரிமூவ் பண்ணிவிட்டு ANCAக்கு மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான லாஜிக். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நல்ல காம்ப்ளெக்ஸான லாஜிக் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபார் லூப் மட்டுமே வச்சுட்டு ஐட்ரேஷன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n-2 வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை முடிச்சிடுறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.